இன்றைய புக் சருகுகளின் சப்தங்கள். ஃபாதர் வில்சன் அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த புக்கு. இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்பிக்கையை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை அப்படின்னு என்னென்னா, இன்றைய உலகில் வந்து ஒரு புரியாத புதிராக இருப்பது என்னென்னா, செத்தவர்களை விட சாகடிக்கப்பட்டவர்களும், தோற்றவர்களை விட தோற்கடிக்கப்பட்டவர்களும், வீழ்ந்தவர்களை விட வீழ்த்தப்பட்டவர்களும் தான் அதிகம். அப்போ ஒரு நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு வந்து 3 விதத்தில் அந்த நம்பிக்கை சொல்லியிருக்காங்க. இறை நம்பிக்கை, பிறர் நம்பிக்கை, தன்னம்பிக்கை. இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லப்போனால், ஒரு பெருநகரில் வந்து திடீரென வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டவுடன் ஒரு தாய் வந்து தகப்பனும் வந்து அந்த குழந்தைய வந்து தேடி ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த தகப்பன் முக்கியமாக அந்த தகப்பன் வந்து தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த தகப்பன் வந்து போய்கொண்டே இருக்கிறாரு. அங்கே போனது அந்த ஸ்கூலையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்தில் வந்து அவர் வந்து உறைஞ்சு நிற்கிறார். அந்த பதட்டத்தில் நிற்கும்போது அவருக்கு உள்ள ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, தன் மகன் வந்து இங்கே இருப்பான், அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அப்போது அவரோட நம்பிக்கை வந்து பொய்யாகாதபடி ரொம்ப நேரமாக அவர் கண்ணீர் சிந்தியபடியே தேடிக்கொண்டிருக்கிறார். 20 மணி நேரத்திற்கும் அப்பால் ஆகிவிட்டது. ஆனால் அங்கு ஒரு மீட்பு குழுவினர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்கிறாரு, என் பையனை வந்து இந்த இடிபாடுகளில் பாருங்கள், அவன் இருப்பான் நிச்சயமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சரி இவரோட நம்பிக்கையை வந்து நம்ம எதுக்கு வீணடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வானமெல்லாம் இருட்டி போயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. பார்க்கும்போது தேடுறாங்க. அங்கேருந்து ஒரு குரல் கேட்குது, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கேட்குது. பார்க்கும்போது அந்த பையன் வந்து எந்த ஒரு அடியும் படாமல் ஒரு இதில் வந்து உட்கார்ந்துருக்கிறான் அந்த இடிபாடுகளுக்கு நடுவில். அப்போது அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் இருக்கும்போது அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, எப்படி வந்து நீ இருக்கிற, எப்படி வந்து எதுவுமே அடிபடாமல் இருக்கிற, அடிபட்டு இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், இல்லை நான் வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தேடி வருவார் அப்படின்னு உள்ள ஒரு நம்பிக்கையில் வந்து நான் வந்து இதில் அப்படியே உட்கார்ந்துருந்தேன். அதே மாதிரி எங்கள் அப்பா வந்துட்டார் அப்படின்னு. அதே மாதிரி தான் அந்த அப்பாவுக்கும் உள்ள ஒரு நம்பிக்கை என்னன்னா, தன் மகனை நான் எப்படியாச்சும் நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவுக்கும் ஒரு நம்பிக்கை. அப்போ இதில் இருந்து நம்பிக்கை தான் இப்படி ஒரு பல்வேறு கோணங்களில் வந்து நம்ம நம்பிக்கையை வந்து பார்க்குறோம். ஸோ நீங்களும் சரி நானும் சரி எல்லாருமே நம்பிக்கையாக இருப்போம். இந்த உலகில் வந்து சாதனையாளர்களும் சரி வெற்றியாளர்களும் சரி நம்பிக்கையோட மறுபக்கமாக தான் எல்லோரும் வந்து திகழ்கிறார்கள். நன்றி.